ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங்லேருந்து நான் வந்து விலாக் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நாங்கள் எல்லோரும் ரெடி ஆகிட்டு எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளூருக்கு தான் போயிட்டுருக்கோம். ஆடி மாதம் வந்து கூழ் ஊற்றுறதுக்காக அங்கே நம்மளது வீடு இருக்குது இல்லையா ஒன்று, ஸோ அதனால் அங்கே நாங்கள் போயிட்டுருக்கோம். வெள்ளூர்லேருந்து இங்கேருந்து வீட்டிலேருந்து வெள்ளூர் போக பார்த்தீங்கன்னா 1 ஹவர் டைம் தான், 1 ஹவர்ஸ் தான். ஸோ இப்போ நாங்கள் எல்லாம் கிளம்பி வந்து போயிட்டுருக்கோம். தனுமாக்கு பார்த்திங்கன்னா 2 டேஸ் லீவ் போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் லீவ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வெள்ளூருக்குள்ளே வந்து ரீச் ஆக போகிறோம் பாருங்கள். அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளூருக்கு வந்து வந்தாச்சு. வர வழியிலே பார்த்திங்கன்னா எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். வாழை இலை, பூஜைக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். வெள்ளூருக்குள்ளே என்ட்ரானோடனே பார்த்திங்கன்னா நல்லா ஹாப்பியாக இருக்கும். எப்போவுமே அங்கே போனாலும் ரொம்ப ஜாலியாக இருக்கும். பசங்க தனுமாக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த ஊர் ரொம்ப பிடிக்கும். ஆல்ரெடி நான் வந்து வில்லேஜ் டூருன்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பேன். நானும் என் ஹஸ்பண்டும் வந்து சும்மா அப்படியே அவுட்டிங் வெளியெலாம் போனது. ஸோ வாங்க அப்படி இப்போ போயிட்டு உள்ளே வந்து டோர்லாம் ஓப்பன் பண்ணி பெருக்கி க்ளீன் பண்ணி எல்லாம் வந்து துடைச்சிட்டோம். வந்தோடனே உள்ள அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வரும்போதே வந்து எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தோம். என்னென்னு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து கருவாட்டு குழம்பு, அப்புறம் வந்து ஒயிட் ரைஸு, அப்புறம் கீரை பொரியல், கூழ் வந்து அங்கேயே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்து பச்சரிசி, அப்புறம் அந்த சின்ன டிஃபன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா வாழைக்காய் பொரியல் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து சிக்கன் வந்து வரும்போது வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ சிக்கன் குழம்பு மட்டும் இங்கே வைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ வந்து ஆனியன்ஸ் வெங்காயம் வந்து ஐஸாக பார்த்திங்கன்னா வேப்பில் வந்து கட்டிக்கிட்டு இருந்தால் வாசக்காலுக்கும், அப்புறம் அந்த கூழ் ஊற்றுற கூட அந்த சின்ன இதுவுக்கு வந்து கட்டுறதுக்காக, அப்புறம் வந்து சிக்கன் குழம்புக்காக எல்லாத்தையும் வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டேன். என்னால் நிற்க முடியல, கால் வலி கொஞ்ச நாளாகவே. ஸோ அதனால் அம்மா வந்து நானே குழம்பு வைக்கிறேன் அப்படின்னதுனால நான் வந்து கட் பண்ணி எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ வந்து அழகாக இந்த வேப்பிலை பார்த்தீங்கன்னா ஐஸ் அழகாக கட்டி கொடுத்துட்டான். வீட்டிலே பார்த்திங்கன்னா எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்ததுனால வந்து இங்கே வந்தோடனே அப்படியே சாமி கும்பிட வந்து கரெக்டாக இருந்துச்சு. இங்கே வந்து எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வந்து செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே என்னென்னு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா பக்கத்தில் ஒரு சின்ன கடையில் இருந்தால் தான் ஆச்சு. அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சந்தைவாசல் தான் போகும், ரொம்ப தூரமாக தான் போய் எல்லாம் வாங்கணும். அதனால் நாங்கள் வீட்டிலே பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதனால் வந்து வந்தோடனே பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன் பூஜை சாமான்லாம். இப்போ அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிச்சு. சிக்கன் குழம்பு மட்டும் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து சாமி கும்பிட வேண்டியது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோக்கெலாம் பூ வைக்கணும், அது ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சு. ஸோ அப்பா வந்து பூ வச்சுட்டு இருந்தாது. அவ்வளோதான், இப்போ நம்ம வந்து சாமி கும்பிட வேண்டியது தான். சாமி கும்பிட்றத பார்க்கலாம். அந்த சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்றதுக்கு என்னால் வீடியோ எடுக்க முடியல. என்னென்னா இப்போ ஒரு ஃபோன் கால் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு நல்லா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டோம், எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம கோயிலுக்கு கூழ் எடுத்துகிட்டு போக வேண்டியதான். டைம் பார்த்திங்கன்னா 4:30 ஆகுது. வரும்போது நல்லா இருந்துச்சு கிளைமேட்டு. கொஞ்சம் வெயில் ஆரம்பிச்சிச்சு 4 o'clock. அதுக்கப்புறம் வெயில் வந்துச்சு. ஸோ நாங்கள் ரெடி ஆகிட்டோம். ஸோ கூழோட வந்து அப்படி பாடுறா வா
பார்த்தீங்கன்னா, கூழெல்லாம் ஊத்தி முடிச்சாச்சு. அங்க வெந்நீச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ரொம்ப நேரம் நின்னு பார்த்துட்டு இருக்க முடியல. ஸோ நாங்க வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். அங்க பார்த்தீங்கன்னா, மனிஷா அப்பாவும் பார்த்தீங்கன்னா, வெளிய உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. சார் பாட்டு பாடிட்டுருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா, தண்ணி வந்துட்டுருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, தண்ணி வசதிக்குலாம் எந்த பிரச்சனையுமே இல்ல. நல்லா தண்ணி வரும். மழை பெஞ்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப இப்போலாம் அந்த பில்லெல்லாம் நெறைய வந்துட்டுருக்கு. ஸோ மனிஷா அப்பாவும் பார்த்தீங்கன்னா, பின்னாடியே உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, தனுவும் பப்பும் தூங்கிட்டாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:30 ஆகுது. தனு பப்பும் தூங்கிட்டாங்க. இப்போ வந்து ஆட்டோ வச்சுருக்காங்களாம். சரி அப்படியே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வரலான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் போகணுமா மாட்டோமான்னு தெரியல. பார்த்தீங்கன்னா, அங்கே ஆட்டோ வைக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இப்போ அது வந்து 11:30க்கு மேலே ஆகும் போல இருக்குது ஸ்டார்ட் பண்ணுவேன். சரி எங்கேருந்து போகிறது சொல்லிட்டு நாங்கள்லாம் வந்து படுத்துட்டு வந்து தூங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து நான் வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ காலையில் ஆயிடுச்சு. நம்ம பப்பு பார்த்தீங்கன்னா, என்னை நைட்டெல்லாம் தூங்கவே விடல அவரை. ஸோ எழுந்தாச்சு. பார்த்தீங்கன்னா, பெரியம்மா எல்லாம் கோலம்லாம் போட்டிருந்தாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அப்படியே நாங்கள் வந்து கிளம்புற வீடியோ தான் அது. அப்படியே நான் கண்டினியூ பண்ணேன். கவ்வா பாருங்க, கிளைமேட் பாருங்க, நல்லா ஆயிடுச்சு. மழை வர மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. காத்தெல்லாம் வருது. ஊருக்கு போலாமா? ஊருக்கு போலாமா? இங்கே இருக்காமா? இங்கே இருக்கலாமா? ஊருக்கு போனவா? ஏன்பா இங்க போற? இங்கே இருக்கலாமா? இங்கே இருக்கலாமா? ஊருக்கு போலாமா? இங்கே இருக்கலாமா? இங்கே இங்கே இருக்கணும். ஜாலியாக இருக்காங்க. ஆ ஸ்கூல் போவானாம்மா அக்கா? இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டு இப்போ வந்து காரில் வந்து கிளம்பியாச்சு. ஸோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து நாங்கள்லாம் வருவோம். ஏன்னா திருவிழாப்போ இந்த வாட்டி தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஆடி மாதம் கூழ் ஊற்றுறதுக்காக வந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம எங்கெங்கே இருப்போமோ தெரியாது, பார்க்க முடியுமான்னு சொல்லிட்டு அப்பா அதனால தான் சரி வாமா பரவாயில்லன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாரு. ஸோ நாங்கள் வந்து கிளம்புறோம். வரும்போது நல்லா ஹாப்பியாக வந்தோம். போகும்போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் இந்த ஊருக்கு எப்போ வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.